மாங்காய் சாதம் செய்கிறேன். அதுக்கு தேவை ஒரு மாங்காய், கடுகு, மஞ்சள், எண்ணெய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் விடணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொருள் கடலை, உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சோம். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். இவ்வளோ வதங்கினா போதும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது வெங்காயம். இந்த டைமில் இந்த துருவின மாங்காய் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு இட்லி போட்டுக்கோங்க. போதும் உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு. பார்த்தீங்களா? இவ்வளோ நல்லா இருக்குது. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாதம் போட்டு கலந்துடலாம். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், சுட சுட மாங்காய் சாதம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே மாங்காய் சாதம், மாங்காய் சட்னி இந்த மாதிரி தான் இருக்கும்.